மனோரஞ்சிதம் தான் வெள்ளைன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியே இருக்குது வாங்கிட்டு வந்ததுலேருந்து. எங்கள் வீட்டு மல்லிகைப்பூ, அப்புறம் கீரை வாங்கிட்டு வந்தது உடச்சி போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2-3 துளிர் இருக்குது. 2-3 இருந்தாலே அது நல்லா தழைச்சி வந்துடும். நல்லா வளர வரைக்கும் கொஞ்சம் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் மேரி கோல்டு, போட்டிருக்கேன். காஸ்மோஸும் வாங்கினேன், நிறையா போட்டிருக்கேன். டபுள் எல்லோ, ஆரஞ்சு நல்லா வளர்ந்துருச்சு. 2-3 இது வந்துச்சு, ஆனால் ஒன்று தான் தப்பிச்சிச்சு. அப்புறம் அங்கங்கே அதுவாக வளரும். ஒரு பிளான்ட் வச்சுருந்தோம், அதுலேருந்து எல்லா இதுலேயுமே அது வளர்ந்துருக்கும். குட்டி குட்டியாக எடுத்து ஒன்று இப்போ தான் தனியாக வச்சுருக்கேன், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அப்புறம் நம்ம கார்ன் கீழே போடும்போதே மேலேயும் போட்டிருந்தேன். சரி, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு போடுவோம், கீழே எப்படி வளருதுன்னு தெரியாதனால. இதிலே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். கீரை இருக்கும், மணத்தக்காளி இருக்கும், இதில் கேரட்டும் இருக்குது. இது வந்து பர்பிள் கலர் கேரட்டுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், பார்த்தா தான் தெரியும். அதில் கோவக்காய் இது இருக்குது, அது பேர் என்ன, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. பரங்கிக்காவா, அது ஒரு காய் டக்கு வாயில் வர மாட்டேன்றது. எப்படி வந்துச்சுன்னே தெரியல, அது வளருது. அதுக்கப்புறம் இதுவும் ஃப்ரெஞ்ச் மேரி கோல்டு தான். அப்புறம் வெத்தலை, அப்புறம் எள்ளு ஆல்மண்டோ, புஷ் மாதிரி வராமல் செடி மாதிரி வர்றது. ஸோ இதவங்க குட்டி குட்டியாக வச்சுருந்து ரொம்ப சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரீனை வந்து சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே ரிமூவ் பண்ணணும். ஏன்னா மதுரையில் பயங்கர வெயில். காலையில் இந்த வெயிலில் என் செடி இருந்துச்சுன்னா எல்லாம் வாடி போயிடும். ஸோ அதனால் சாயந்தரம்லேருந்து காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் இப்படி லாக் போட்டு வச்சுட வேண்டியதை. ஸோ அப்போ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வெயில் கிடைக்கும். ஸோ துளசி, வெட்டி வேறு, அதுக்கப்புறம் லெமன் கிராஸ், இதுன்னு சொல்ல மறந்துட்டேன், லெமன் கிராஸ். இது தனித்தனியாக ஊண்டுவோன்னு சொல்லிட்டு பிரித்து ஊண்டி வச்சுருக்கேன். ஒருவேளை கட் பண்ணி விட்டால் நல்லா வளருமோன்னு தெரியல. கட் பண்ணி விடணும், ஏன்னா ஒரே டயத்தில் ரெண்டையும் பண்ணோம்னா ஷாக்கில் வளராமல் போயிடும். அதனால் பிரம்ம கம்பளம் இப்போ தாங்க குட்டியோன்னு ஒன்று வருது. அப்போ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னடா வளரவே இல்லை. ஆனால் ஸ்லோவாக தான் வளருன்னு சொன்னாங்க அந்த சிஸ்டரு. இப்போ தான் குட்டியோன்னு ஒன்று வருது, ஒரு இலை. இந்த பார்த்தீங்களா, தெரியுதா, பிரம்மகமலத்தோட. ஸோ இதுதாங்க என்னோடய குட்டி தோட்டம். இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையுமே சரி பண்ணணும். சிலதெல்லாம் அப்படியே இதுவும் இது தாங்க, மனோரஞ்சிதம் தான், எல்லோ கலர். இது வந்து அந்த நாட்டு ரகம், மரமாக வளரும், 10 வருஷம் ஆகும்னாங்க. சரி பரவாயில்ல, வளர்ப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். இதில் காய் பூ வந்துருச்சு, அதை இன்னும் ரிமூவ் பண்ணல. ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஊண்டி வைக்கணும். அதுக்குன்னு இது மணத்தக்காளி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வருதில்லை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் மை தோட்டம். குட்டி குட்டியாக நிறைய வச்சுருப்பேன். ஊற்று பார்த்தா தான் எனக்கே தெரியும் என்ன இருக்குன்னு. ஸோ நிறையா செடி வளர்க்கும்போது நம்ம வாரத்தில் எல்லாத்தையுமே வாங்குவோம். பார்த்தீங்களா, இது வாங்கினேன், ஒன்றுமே காணோம். அது பேர் என்ன, குல்மோகர், பர்பிள் கலர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வாங்கிட்டு வந்தோடனே உடனே மாற்றி வச்சிடணும். மாற்றி வைக்கலன்னா இப்படி தான் ஆகுது. ஸோ கோவக்காய் நல்லா இருக்குது. இப்போ வாங்கிட்டு வந்ததில் இந்த கேரளாக்காரங்கிட்ட தான் வாங்கினது. கோவக்காய் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். பாய். என்ன பண்ணுறாங்க பாரு.